ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3ஆம் வகுப்பில் இருந்து பட விளக்க அகர முதலி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உள்ள படங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த கரடியோட பேர் பார்த்திங்கன்னா பனிக்கரடி. இந்த பனிக்கரடி எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் பகுதிகளில் தான் காணப்படும். இது எப்படின்னா நீரிலும் நிலத்திலும் வேட்டையாட வல்லது. அதாவது நீர்லையும் வேட்டையாடி உணவை உட்கொள்ளும், அதே சமயத்தில் நிலத்திலையும் வேட்டையாடி அது உணவை உட்கொள்ளும். இதனை எப்படி கூப்பிடுவாங்கன்னா துருவக்கரடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் உண்டு. இந்த பனிக்கரடியோட பேர் துருவக்கரடி அப்படின்ட்டு இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பாருங்கள், பால். பால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா? பால் பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் எல்லாருமே அதை குடிச்சு தான் ஆகணும், சரியா? பயங்கரமான சத்து நமக்கு பாலில் கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், புரதம் போன்ற சத்துக்கள் அதில் அந்த பாலில் அடங்கியிருக்கு. உலக அளவில் மிகுதியான பால் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா விளங்குது. அதாவது பல்லில் ஏதாவது பிரச்சனை, எலும்புகளில் ஏதாவது பிரச்சனை அப்படின்ட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு சில பேருக்கு, அதாவது வயசானவங்களுக்கு அதாவது ஒரு 40-45 வயசு இருக்கும்போதே சில பேருக்கு பல்லெல்லாம் ரொம்ப கொட்டி போயிடும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் சத்து குறைபாடுனால தான் அந்த இது பல்லெல்லாம் கொட்டுது. அதே சமயத்தில் இந்த வயசானவங்களாம் எலும்பு தேய்மானமாக இருக்குது, மூட்டுக்கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதற்கு காரணமும் இந்த பால் சத்து அதாவது பாலில் இருக்கிற கால்சியம் சத்து குறைவுனால இந்த பிரச்சனைகள் பூரா ஏற்படுது. அதனால நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே பாலை நல்லா குடிங்க. நல்லா பாலில் கால்சியம் சத்து ரொம்ப முக்கியமான ஒரு சத்தாக இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், புரதம் போன்ற சத்துக்கள் அடங்கி இருக்கிறதுனால பாலை இனிமே எல்லாருமே நல்லா குடிச்சிடணும், சரியா குட்டீஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள படத்தை பாருங்கள். இது பின்னாக்கு. பின்னாக்கு அப்படின்னா எப்படின்னா அந்த தேங்காய், எள், கடலை போன்றவற்றிலிருந்து எண்ணெய் எடுத்த பின் மிஞ்சும் இல்லையா, அந்த சக்கை தான் பின்னாக்கு. நம்ம கூட திட்டும்போது பேச்சு வழக்கில் புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதாவது ஒன்றுக்கும் உதவாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பின்னாக்கு மாடுகளுக்கு தீவனமாக போகுது. இந்த பின்னாக்கு கூட உதவாமல் இல்லை, மாடுகளுக்கு தீவனமாக இது போகுது. தேங்காய் எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கை, எள்ளில் நல்லெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அதில் உள்ள சக்கை, கடலையில் கடலெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் வர சக்கை, இதுதான் பின்னாக்கு. இந்த சக்கை மாடுகள் ரொம்ப விரும்பி உட்கொள்ளக்கூடிய ஒரு கழிவு தான் இது. மாடுகளுக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கலக்கி வைப்பாங்க, அது ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த பின்னாக்கை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற காய் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் நார்ச்சத்துக்கள் மிக்க காய். அதாவது நார்ச்சத்துக்கள் இந்த காயில் நிறையவே இருக்குது. இது இந்த காய் எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலில் நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காக இந்த பீர்க்கங்காய் நமக்கு பயன்படுது. அதனால் பீர்க்கங்காய் வாங்கி சாப்பிடுங்க. தோலில் ஏற்படுற சரும நோய்களுக்கு இந்த பீர்க்கங்காய் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. அதனால் பீர்க்கங்காய் சாப்பிடுங்க குட்டீஸ். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற படம் பார்த்தீங்களா, புறா. புறா யார் யாருக்கு பிடிக்கும்? முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பறவைகளுள் ஒன்று தான் புறா. அதாவது புறா எப்படின்னா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இப்பறவைகளை எப்படி வீடு கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சிகள், குப்பைகள் கொண்டு இது வீடுகளை கட்டுது. அதாவது இது அடையிறதுக்காக குச்சி, கீழே கிடக்கிற குப்பை இதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் மரத்துலையோ எங்கனையாவது அதிகமாக புறா எங்கனிக்கில் கூடு கட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த
பெரிய வராண்டா மாதிரி இருக்கும். அந்த வராண்டா பெரிய மால், ஹால், சினிமா தியேட்டர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து புறா வந்து கூடு கட்டியிருக்கும். கோயில்கள், இப்போ கோயில்கள் மிக பிரம்மாண்டமான கோயில்கள் எல்லாம் பாருங்கள், அந்த புறா வந்து கூடு கட்டியிருக்கும். இவை வந்து தானிய வகைகளை வந்து இரையாக உட்கொள்ளுது. தானியங்கள் இருக்கு இல்லையா, அந்த தானியங்களை தான் இது வந்து இரையாக சாப்பிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கிற படம் வந்து பூண்டு. பூண்டு வந்து மருத்துவ பயன்மிக்க ஒரு உணவு தான் பூண்டு. இரத்தத்தில் வந்து கொழுப்பு ஜாஸ்தியாக உள்ளவங்க, அதாவது அதிகமாக உள்ளவங்க வந்து இந்த பூண்டை சாப்பிட்டா அந்த வந்து கொழுப்பை வந்து இரத்தத்தில் இருக்க கொழுப்பை வந்து பயங்கரமாக குறைச்சி சரி பண்ணுது இந்த பூண்டு. அடுத்த படம் பார்க்கலாம். பெங்குயின். இந்த படம் என்ன? பெங்குயின். இது வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்த பகுதியில் வாழும். ஆனால் வந்து இது வந்து பறவை இனத்தை சார்ந்தது தான். ஆனால் வந்து பறவை இனத்தை சேர்ந்ததாக இருந்தாலுமே இதனால் வந்து பறக்க முடியாது. இதன் நடை வந்து எப்படி இருக்கும்னா, மனிதர்கள் நம்ம நடக்கிறோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த பெங்குயின் வந்து நடக்குமா. பறக்க முடியாது. அதே சமயத்தில் வந்து நீரில் வந்து நல்லா நீந்தக்கூடிய ஒரு பறவை தான் இது பெங்குயின். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேரிச்சம்பழம். இந்த படம் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம். இது வந்து பனை வகையை சார்ந்தது. பனை மரம் மாதிரி தான் இருக்கும் பேரிச்சம்பழத்தோட மரம். இது வந்து மருத்துவ குணம் உடையது வந்து. அது மட்டும் இல்லை, பேரிச்சம்பழத்தில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து இருக்குது. இது வந்து இந்த இரத்த சோகை இருக்குது இல்லையா, இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பேரிச்சம்பழம் சாப்பிட்டாகணும். இரும்பு சத்து குறைவுனால தான் இரத்த சோகை ஏற்படுது. இந்த இரத்த சோகையை வந்து போக்கணும்னா நம்ம வந்து என்ன சாப்பிடணும்? பேரிச்சம்பழம் சாப்பிடணும். அதனால் சின்ன குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேயே நம்ம பேரிச்சம்பழம், பால் இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நம்ம அதிகமாக கீரைகள் இந்த மாதிரி உணவுப் பொருள்களை வந்து நம்ம சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். அடுத்து நீங்கள் பார்க்குற படம் வந்து பை. பை வந்து எதற்கு பயன்படுது? இது வந்து நம்ம வந்து கடைகளுக்கு போய் ஜாமான் வாங்க போகும்போது என்ன பண்ணுது, நம்ம ஜாமான்களை வாங்கி வச்சு கொண்டு வர்றதுக்கு இந்த பை வந்து ரொம்ப பயன்படுது. இது வந்து பல வகை வண்ணங்களில் வந்து தயாரித்து சந்தைகளில் வந்து விற்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா எப்படி உள்ளது? தை மாதம் வந்து தை மாதம் முதல் தேதி. பொங்கல் மட்டும் எப்போதுமே மாறி வரக்கூடிய ஒரு திருவிழா கிடையாது. தை 1ஆம் தேதி தான் எப்போதுமே பொங்கல் நம்ம வந்து கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லை, எப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள்களை வந்து விளைவிக்க வந்து நமக்கு வந்து என்ன பயன்படுது? இயற்கை வந்து நமக்கு உதவுது. அதனால் நம்ம வந்து இயற்கைக்கு நன்றி சொல்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பொங்கல் விழாவை வந்து நாம் கொண்டாடுறோம். அடுத்து இந்த படத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா போர்வாள். பண்டைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, மன்னர்கள் வந்து இந்த போர்வாளை வந்து படைக்கருவியாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது போரிடும் காலங்களில் வந்து வீரர்கள் வந்து இந்த கருவியை வச்சு பயன்படுத்தி பயங்கரமாக சண்டை போட்டு சில நாடுகளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த போர்வாள் வச்சு தான் அந்த காலத்துலலாம் சண்டை போட்டாங்க. இப்போ தானே ஒவ்வொரு நாட்டுக்கு சண்டை வந்தால் துப்பாக்கி அது இதுன்னு பீரங்கின்னு வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் வந்து போர்வாள் தான். பவ்வம் பார்த்தீங்கன்னா, பவ்வம்னா என்னென்னா, பவ்வம் என்றாலே கடல். கடலைத்தான் பவ்வம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பவ்வம் வந்து அதாவது பூமியோட 90% வந்து கடல் தான் சூழ்ந்திருக்கு. கடல் நீர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்புன்னு இருக்குமா, இனிக்குமா, புளிக்குமா? கண்டிப்பாக கிடையாது. கடல் நீர் வந்து ஃபுல்லாகவே உப்பு தான், சரியான உப்பு கரிக்கும். கடல் வந்து நமக்கு வந்து என்னென்ன வளங்களை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன், சிப்பி, நண்டு, முத்து, பவளம் முதலான வளங்களை பூராமே நமக்கு கடல் ரொம்ப நல்லா தருது. அது மட்டும் இல்லை, கடல் வந்து அமைதியாகவும் இருக்கும். கொந்தளிக்க ஆரம்பித்தால் உலகை அழிக்கவும் செய்யும். அவ்வளோதான் குட்டீஸ். படவிளக்க அகரா முதலிய
படவிளக்க, அகர முதலிய நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.